నన్బర్లకు కొనకొన వెంకట్ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಅನ್ಬ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ నేను வெங்கட்னு ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋட் சேல்ஸ் அன்ப யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். எந்த அளவுக்கு தாயாடுகள் வந்தது என்ன விலைக்கு விற்றுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధర కమ్మినాయి మనం చూస్తాము. మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి, లైక్ చేయండి, కమెంట్ చేయండి. గొర్రెలు వ్యాపారం లేదా? ఈ పొద్దు ఏం గొర్రెలు వ్యాపారం లేదా? ఎంత చెప్తున్నారు? 36,000 చెప్తారు. పిల్లలు ఉన్నాయా దీంట్లో? 30,000 కడిగారు. పిల్లలు 4,500 மொத்தம் உண்டது என்ன ஊரில்? 45 அன்னி ஸ்கூலில். நம்மளுக்குள்ள எல்லாமே செனையாடுன்னு சொல்கிறாங்க. 45 தாயாடு இருக்குது. 30 தாயாடு 30,000 கேட்டாங்க, கொடுக்கலையா? 36,000 வந்தால் கொடுப்போன்றார். சைஸு நல்லாயிருக்கு. எல்லாம் செனையாடு. ஒரு 4-5 தான் குட்டி இருக்குன்றாரு. ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 45 అంట. 30 పిల్లలు 30 గొర్రెలు 30,000 అడిగినారంట. లేదంటే 36,000 వస్తే ఇచ్చేస్తున్నాం అంటారు. సైజులు బాగున్నాయి. సూటి అంట అన్ని 3-4 కదా పిల్లలు ఉన్నాయంట. ఏంది எல்லாமே நிறஞ்சனையில் இருக்கான். நிறைய முட்டை అంటే டென்ட் சூல், ఇది నిండు సూల్లో ఉంది. நிறஞ்சனையில் இருக்கான். சேல்ஸ் ஆகலாம் ரிட்டர்ன் போட்டு போயிடுவாங்க. யாருக்காவது தேவைன்னா கூட ஒரு நம்பர் இருக்குது, நம்ம கேட்டிங்கன்னா நான் தகவல் சொல்கிறேன், போய் எடுத்துக்கலாம். సేల్స్ అవ్వకపోతే రిటర్న్ పోయినా అంటే కూడా వాళ్ళ నెంబర్ మన దగ్గర ఉంది. ఎవరికైనా కావాల్సి ఉంటే నాకు చెప్తే వాళ్ళ నెంబర్ ఇస్తాను, పోయి நேரில் போய் எடுத்துக்கோச்சு. మీరు இந்த ஒரு நம்பர் சொல்கிறாரு, நீங்கள் இதிலே கூட நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க, கால் பண்ணி போய் எடுத்துக்கலாம். 879095555593 இந்த நம்பருக்கு கால் பண்ணால் தாயாடுகள் வேணுன்னா நேரில் போய் எடுத்துக்கலாம். ஒங்கோலுக்கு போகிற ரூட்டில் உங்களது ஒங்கோல் சைடு தாயாடுகள் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னக்கா 2 மட்டும் கேட்குறாரு, என்ன ரேட் சொல்கிறாங்க பார்க்கலாம். இது ஒன்று பிடிச்சிருக்காரு, இன்னொன்று இது அதை பிடிச்சிருக்காங்க. அந்த 2 எடுத்துருக்குறாங்க. 36,000 தான் சொல்கிறாரு 2 எடுத்தாலுமே. 35,000 சொல்கிறா போல். நிறைஞ்சன கிடையாதுன்றாரு. 28,000 கேட்குறாங்க. அவர் 35 ஃபைனலில் இருந்தார், முடியல. போன வாரம் பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. அதாவது நல்ல குட்டிகளை நல்ல தாயாடு எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாரம் இன்னுமே இருக்குது. நண்பர்களே இதில் 30 தாயாடு இருக்குது, 20 குட்டி இருக்குது. 32,000 சொல்கிறாங்களாம். ஃபைனல் கிடையாது, நின்று பேசலாம். నిండు పేసినా విల కొరయం. ఫ్రెండ్స్ ఇంట్లో 30 గొర్రెలు ఉన్నాయి, 20 పిల్లలు ఉన్నాయంట. 32,000 చెప్తున్నారంట. నిలిచి మాట్లాడితే విల తగ్గచ్చు. கடை இருக்குது. 24,000 சொல்கிறாங்களாம். 22,000 வரைக்கும் கேட்குறாங்களாம். ஏகப்பட்ட பேட்ச் இருக்குது இங்கே கூட. இந்த பேட்செல்லாம் இந்த டைமுக்கு போன வாரம் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்குது. పోయిన వారం ఇవాళకంతా ఈ బ్యాచ్ అంతా గాలి అయిపోయింది. ఈ బ్యాచ్ ఎప్పుడే గాలి అయిపోయింది మిన్నాగా. ఈ వారం ఇంకా ఉంది. நண்பர்களே இதில் மொத்தம் 40 எண்ணி குரலோ 25 தாயாடு இருக்கான். இதில் வந்து 22 வந்து குட்டியோடு இருக்கான். மீதி வந்து 3 செனையாடா. ஜோடி 40,000 ரூபான்னு எடுத்தாங்களாம். சைஸ் பெருசாக இருக்குது, செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ఫ్రెండ్స్ వీటిని జత 40,000 ఎత్తినారంట. 25 గొర్రెలు, 23 పిల్లలు, 22 పిల్లలు, 3 సూటు గొర్రెలు.
ಯಾವ ಊರು ನಮ್ಮಿದೆ? ಯಾವ ఊరు? కరెక్ట్గా 40 వేలేనా? ముందు వెనక పడిందా? కరెక్ట్గా జత 40 వేలేనా? తెలుసులే వాళ్ళకి. వాళ్ళ పిల్లలతో ఇమారు ఉంటాయి, వాళ్ళ గొర్రెలతో ఇమారు ఉంటాయి, బాగుంటాయి. పోయిన వారం ఇవాళకంతా అయిపోయినాయి, ఈ వారం ఇంకా ఉన్నాయి. ఏనా పోయిన వారం ఇవాళకంతా అయిపోయింది, ఇప్పుడు ఇంకా ఉన్నాయి. ఇప్పుడు తెల్ల ఏం చెప్తున్నారు? ஏன் இது இன்னுமே இருக்குது. போன வாரம் உங்கள் பேட்ச் எல்லாமே காலி ஆகிடுச்சு. தாயாடுகள் எப்போவுமே குவாலிட்டியாக தான் இருக்குது உங்ககிட்ட. கேட்டுக்கிறாங்க, அதனால் விலை சொல்லல அவங்க. இதுலேருந்து தான் 40,000க்கு எடுத்துருக்காங்க செலக்ட் பண்ணி. இது இன்னும் ரேட்டு குறையும். ஒரு பேட்ச் இருக்குது, இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. ஃபுல்லாக இருக்குது குட்டிங்க இன்றைக்கி, அதாவது ஆடுங்க. அறுபத்தஞ்சு தாயாடு இருக்கான், 20 குட்டி இருக்குது, செனையாடு இருக்குது நிறைய அப்படின்றாரு. ஜோடி 32,000 ரூபா சொல்கிறேன், பேசி எடுத்துங்க அப்படின்றாரு. ఫ్రెండ్స్ ఈ 65 ఉన్నాయంట గొర్రెలు, 20 పిల్లలు ఉన్నాయంట. మిగతా సూటు గొర్రెలు దండిగా ఉన్నాయి. 32,000 చెప్తున్నాను జత. మాట్లాడితే తగ్గచ్చు, అడిగి ఎత్తుకోండి అంటున్నాడు. గొర్రెలు బాగానే ఉన్నాయి. ఏం చెప్పినా ఏం అడిగినారు? 38,000 చెప్పిన వాళ్ళు 34,000 కడతారు. ఇన్ని పిల్లలు ఉండే మరో ముదురు పిల్లలు కూడాయా? 32,8 చెప్తే ఎంతకు అడిగినారా? 34,000. நண்பர்களே, இது எல்லாமே குட்டியோடு இருக்குது. 20 தாயாடு இருக்குது, 20 குட்டி இருக்குது. குட்டியுமே பெருசாக இருக்குது. 38,000 ரூபா சொன்னாராம், குட்டியோடு இருக்குது. அதுவும் பெரிய குட்டியாக இருக்கிறதுனால அந்த ரேட் சொல்கிறாங்க. 38,000 சொன்னால் 34,000 வரைக்கும் கேட்டாங்களாம். 20 గొర్రెలు, 20 పిల్లలు ఉన్నాయి, పెద్ద పిల్లలు ఉన్నాయి. 38,000 చెప్తున్నారు. 34,000 దాకా అడిగినారంట. పిల్లలు కూడా పెద్ద సైజు పిల్లలు, గొర్రెలు మారు ఉన్నాయి చూసేదానికి. நடுமெத்து கூட இருக்குது, அது கூட ஒரு பிள்ளை. அது நடுவில் இருக்கிறது கூட ஒரு குட்டி. அந்த அளவு பெரிய சைஸ் இருக்குது. இதுவுமே பெரிய சைஸ் குட்டி, அதனால தான் அந்த ரேட் சொல்கிறாங்க. ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், தாயாடு மாதிரியே இருக்குது.